தொடர்ந்து பேசலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு புதுச்சேரி செய்தியாளர் இளவமுதனும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இளவமுதன், இப்போ வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவா பார்க்கப்படுது. கடந்த தேர்தல் ஒப்பிடும்பொழுது கிட்டத்தட்ட 7 விழுக்காடு அதிகம். இந்த முயற்சி எப்படி சாத்தியமானது? வாக்குப்பதிவை ஒட்டி செய்யப்பட்ட ஏற்பாடுகள் என்ன? காயத்ரி, நம்ம டெல்லி செய்தியாளர் சொன்ன போல புதுச்சேரி மீது தேர்தல் ஆணையம் தனி கவனம் செலுத்தியது. ஏனென்றால் ஒரு சின்ன யூனியன் பிரதேசத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வாக்காளர்களை கவர்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதில் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த, அதாவது கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய, கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் வைக்கப்பட்டன. பெரும்பாலான வாக்குச்சாவடியில் மக்களை வரவேற்கவர்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. இது பெரிய அளவில் அவங்களுக்கு வரவேற்பை காண்பித்தது. இன்னொன்று புதுச்சேரியில், தமிழகம் அல்லாமல் புதுச்சேரியில் தேர்தல் நடத்தப்படுவது என்பது தனி கவனம் செலுத்தியது. ஆனால் புதுச்சேரி மக்கள் நாம் வாக்களித்து விட வேண்டும், யாரும் விட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர். அதன் அடிப்படையில் காலையிலிருந்து நாம் பார்க்க முடியுது. காலை 2 மணி முதல் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 18% வாக்குகள் இருந்தது. அது அடுத்தபடியாக 2 மடங்காக 36 மாறியது. அதன் பிறகு 56 மாறியது. 3 மணி நிலவரப்படி 70 உயர்ந்தது. 5 மணி நிலவரப்படி பார்க்கும்போது 86 இருந்தது. தற்போது 89 என்று கூறப்பட்டாலும் இன்னும் சில வாக்குச்சாவடிகளில் விவரங்கள் வரவில்லை. அப்படி வரும்போது 90 கூட தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 92 கூட வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த தேர்தலை பொறுத்தவரை 82%. இது 89 என்பது புதுச்சேரி மக்களுடைய ஒரு ஆர்வத்தை தான் காட்டுகிறது. தேர்தல் துறையும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கை எடுத்ததுக்கு இதற்கு காரணமாக இருக்கிறது. காயத்ரி, இளமுதன், இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி 3 மணிக்கு பிறகாக இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தினுடைய அளவு அப்படிங்கிறது காலையில இருந்ததை கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. இப்போ அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பணி முடித்தவர்கள் இல்ல மாணவர்கள் அப்படிங்கிறவங்க அதிகமா இருந்தாங்களா? எப்படி இதை செக்ரிகேட் பண்ணலாம்? எந்த வயது அடிப்படையில வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது SIR பணியின் காரணமாக தான் முழுமையான வாக்காளர்கள் யார் என்பது தெரிய வந்தது. ஏனென்றால் வழக்கமாக 20% பேர் வாக்களிக்க மாட்டார்கள். அவர்கள் யார், எங்கு இருக்கிறார் என்பது ஒரு குழப்பம் தான் இருக்கும். ஏனென்றால் தமிழகத்தில் வாக்காளர்களாக இருப்பாங்க, புதுச்சேரியில் வாக்காளர்கள் இருப்பார்கள். அவை அனைத்தும் SIR பணியால் குறைக்கப்பட்டதனால் ஒரு முழுமையான வாக்காளர்கள் யார் என்பது முழுமையாக இப்போதுதான் தெரிந்திருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு 10% பேர் வாக்களிக்கவில்லை. அவர்கள் யார் என்று பார்க்கும்போது என்ன வேலைக்கு நிமித்தமாக சென்றிருக்கலாம், அல்லது உடல்நிலை பாதிக்கப்பட்டதாலும் அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி நம்ம டெல்லி செய்தியாளர் குறிப்பிட்ட போல முதியவர்கள் கஷ்டப்படாமல் வாக்களிப்பது, வீட்டிலேயே வாக்களிக்கும் ஏற்பாடும் செய்யப்பட்டது. அதனால் இந்த 20% கேப் என்பது 10% குறைக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, மற்ற மாநிலங்கள்ல இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடும். புதுச்சேரியில கடந்த கால தேர்தல் வரலாற்றுல இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு எட்டி இருந்திருக்கா? இப்ப அடிப்படையில வாக்காளர்களுடைய தேர்வு எப்படி இருக்கு? ஏன்னா கடைசி நேர குழப்பங்கள் கூட புதுச்சேரியில கூட்டணியில இருந்ததை பார்க்க முடிந்தது. அதையும் தாண்டி தேர்வு எப்படி அமைந்தது அப்படின்னு நீங்க களத்துல இருந்து பார்க்கறீங்க? நம்ம பார்க்கும்போது கிராமப்புற பகுதியில் வழக்கமாக மக்கள் வேகமாக வாக்களித்து விடுவார்கள். ஆனா இந்த முறை நகரத்திலும் அந்த வேகமான வாக்குப்பதிவை பார்க்க முடியுது. ஏனென்றால் 2 நாட்களாக வெயிலின் தன்மை அதிகரித்து காணப்பட்டது. அதனால் அனைவரும் காலையிலேயே வாக்களித்து விட வேண்டும் என்று வந்திருக்கலாம். இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், நம்ம காலையில் பார்த்தப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள வஉசி மைதானம் அந்த பள்ளி வளாகத்தில் உள்ள இடத்தை நம்ம பார்க்க முடியும். வயது முதிர்ந்தவர்கள், அதாவது அந்த பகுதியில் கிறிஸ்டியன் மிஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹோமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் காலையிலே வாக்களித்து இருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவத்தை சேர்ந்த செவிலியர்களும் மற்றவர்களும் வாக்களித்தார்கள். அதே போல இஸ்லாமியர் அதிகம் உள்ள சுல்தான்பேட்டை பகுதியிலும் ஏராளமான பெண்கள் காலையிலே வாக்களிக்கிறார்கள். அதே போல கிராமப்புறத்திலும் மக்களிடையே நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் வெயிலுக்கு முன்பாக வாக்களித்து விட என்று வந்திருக்கிறார்கள். மதிய வேலை 2 மணியிலிருந்து ஒரு 3-4 மணி வரை தான் ஒரு சுணக்கமான நிலை காணப்பட்டது. இருப்பினும் இருவர் வருவது நாம் பார்க்க முடியுது. ஆனால் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பெரும்பாலோர் வாக்களித்து விட்டனர். பல வாக்குச்சாவடிகள் 6 மணி பார்க்கும்போது வெறிச்சோடி தான் காணப்பட்டது. முன்பெல்லாம் என்னவென்றால் வாக்காளர்கள் காத்திருப்பார்கள், அவர்கள் டோக்கன் கொடுக்கப்படும். இரவு 9 மணி வரை அவர் வாக்கு அளிக்க பார்க்க முடியுது. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு முடிந்து சீல்கள் செய்யப்பட்டு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்துக்கு அனுப்பப்படும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது புதுச்சேரியில் ஒரு விதமான மக்களுடைய விழிப்புணர்வு தான் என்று கூற வேண்டும். காயத்ரி, அவர்களுக்காக